ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது விஸ்வரூப சந்தர்ஷன யோகம்ன்றது 11வது அத்தியாயம். இதில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, பகவான் தன்னுடைய சொத்துப்பட்டியலெல்லாம் 10வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்டான்னு சொல்ல அதோடு எல்லாத்தையும் சேர்த்து இருக்கக்கூடிய உருவத்தை பார்க்கணுன்னு அர்ஜுனன் வேண்ட பகவானும் அர்ஜுனனுக்கு திவ்யமான கண்களை கொடுத்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறாரு. முதல்ல விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அர்ஜுனன் ரொம்ப வியந்து போய் அதை தாம் கண்ட அந்த காட்சியெல்லாம் விவரிக்க ஆரம்பிக்கிறான். பிறகு என்ன ஆகுது, இந்த விஸ்வரூபத்தினால நான் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் நான் தான் காலதெய்வத்தை, இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவங்களுடைய காலங்களெல்லாம் நான் தான் நிர்ணயிக்கிறேன், அதனால் நீ என் கையில் வெறும் ஒரு கருவியாக இருந்து மட்டும் நீ செய்ய வேண்டியதை செய்யணும் பகவான் சொல்ல, அர்ஜுனன் ஒரு பயம் கலந்த மரியாதையோட பகவானை பயங்கரமாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான். பிறகு என்னால் உன்னுடைய இந்த உக்ரமான ரூபத்தை என்னால் பார்க்க முடியல, கூடவே இருந்ததுனால கண்ணனாக பார்த்து பழகிட்டதுனால இப்படிப்பட்ட உருவத்தை என்னால் ரொம்ப நேரம் பார்க்க முடியல, அதனால் நீ தான் எப்படியானு உன்னுடைய பழைய உருவமான அந்த 4 தோள்களுடைய உருவத்துக்கு போகணும்னு பகவான் கிட்ட வேண்ட பகவான் நானும் சரி, ஆனால் நீ பார்த்த ரூபம் எப்படிப்பட்ட உருவம் தெரியுமான்னு அதனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி இது வரைக்கும் யாருமே அதை கண்டிருக்காத ஒரு காட்சின்னு சொல்லி நான் உனக்காக என்னுடைய பழைய உருவத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது 50வது ஸ்லோகத்தில் சஞ்சயன் இந்த மாதிரியாக பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்லி தன்னுடைய பழைய ரூபத்துக்கு போகிறாரு அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம். இதைத்தானே பகவான் 49வது ஸ்லோகத்துலேயும் சொல்லியிருக்காருன்னா, பகவான் என்னுடைய பழைய ரூபத்துக்கு போகிறேன்னு அர்ஜுனன் கிட்ட சொன்னது இப்போ 50வது ஸ்லோகத்தில் அந்த பழைய உருவம் எடுத்துட்டாரு அப்படின்றத சஞ்சயன் திருத்ராஷனுக்கு எடுத்து சொல்கிற ஸ்லோகம் இது பார்க்கலாம். சஞ்சய உவாச்ச इत्यर्जुनं वासुदेवस्तथोक्त्वा स्वकं रूपं दर्शयामास भूयः आश्वासयामास च भीतमेनं भूत्वा पुनः सौम्यवपुर्महात्मा. इति अर्जुनं இப்படி அர்ஜுனனை குறித்து வாசுதேவக ததா உக்துவா, வாசுதேவன் இப்படியாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்வகம் ரூபம் தன்னுடையதாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பூயக தர்ஷயாமாச மறுபடியும் காட்டி கொடுத்தார் அர்ஜுனனுக்கு. ஏனம் பீதம், அதாவது அர்ஜுனனுடைய அந்த விஸ்வரூபத்தை கண்டு பயந்து போன அர்ஜுனனை ஆஸ்வாசயாமாச சமாதானப்படுத்தினார், நடுக்கத்தை போக்கினார் பகவான். எப்படி நடுக்கத்தை போக்கினார்னா, புனக சௌமிய வப்புகு பூத்வா, மறுபடியும் தன்னுடைய அழகிய திருமேனி, கண்ணனான திருமேனியை எடுத்துக்கொண்டு காட்டினார் அப்படின்றது. இது மூலமாக அர்ஜுனனுடைய, ஏன்னா அர்ஜுனனுக்கு அந்த உக்ரமான விஸ்வரூபத்தை கண்டு தானே பயம் நடுக்கம் எல்லாமே வந்துச்சு. அதனால் திரும்ப தன்னுடைய கண்ணனான ரூபம் 4 தோள்களுடைய ரூபத்தை காட்டி பகவான் பயத்தை போக்கி அர்ஜுனனை சமாதானப்படுத்தி நடுக்கத்தை எல்லாம் போக்கினார். கடைசியில் பார்த்திங்கன்னா மகாத்மா அப்படின்ற அந்த ஒரு சொல் மட்டும் பாக்கி இருக்குது. அந்த மகாத்மான்றதுக்கு இங்கே என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா, சத்திய சங்கல்பம் படைத்தவர், இல்லைன்னா சத்திய சங்கல்பம் படைத்த மிக உயர்ந்ததான ஆத்மா அப்படின்ற அந்த பொருள் வருது இங்கே. ஒன்றும் இல்லை, ஏறக்குறைய சொல்லணும் அப்படின்னா, எதையும் நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அப்படின்னு. ஏன்னா பகவான் நினைப்பின்படி தானே உலகமே இயங்குது, எல்லா உயிரினங்களும் சரி பொருட்கள் எல்லாமே இருக்கிறது எல்லாமே பகவானுடைய சங்கல்பம் தானே. இப்போ நம்ம யாராச்சும் ஏதாவது ஒரு சங்கல்பமோ இல்லை நம்ம ஏதாவது நினச்சிக்கிட்டாலோ அதை நடத்திட முடியுமா? எல்லாத்தையும் இல்லை. ஆனால் பகவான் எது ஒன்று நினச்சாலுமே அதுபடி தான் எல்லாமே இயங்குது அப்படின்றதுனால தான் இங்கே மகாத்மா அப்படின்ற சொல்லால் பகவானை குறிக்கிறார். இப்போ அடுத்து அர்ஜுனன் ஒரு ஸ்லோகம் இருக்குது, பிறகு பகவானும் சொல்கிறாரு. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.